ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெள்ளரி பழம் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், வெள்ளரி பழம் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வெய்ய நாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கொத்தமல்லி எல்லாமே எடுத்து சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி நம்ம பழங்கள் ரெடி பண்ணாமல் இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பெரு சைஸாக இருக்குது இல்லையா வெள்ளரி பழம், இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக. இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மஞ்சள் வெள்ளரி பழம் எடுத்துருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு பழங்கள் கட் பண்ணிக்கலாம் சின்ன பீஸாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், பழம் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். விதை பிஞ்சாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன். இங்கே பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 தக்காளி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு அப்படியே ஜாரில் அள்ளி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கின வானலில் எண்ணெய் இருக்குது. 2 தக்காளியை கட் பண்ணதாக அப்படியே சேர்த்துங்க. 4 பல்லு பூண்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாமே நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஜாரில் அள்ளி வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு 2 தக்காளி சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரி பழத்தெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தகுந்த கல் உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுது. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், சின்ன துண்டு புளி இங்கே பாருங்கள் அரைச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெள்ளரி பழம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிடுங்க. இது வெள்ளரி பழமெல்லாம் அப்படியே தெரியணும். பாதி அரைச்சி அரைக்காமலும் அப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், வதக்கின வானலிலே தான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்பு பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து நம்ம அரைச்சிருக்கிற விழுதை அப்படியே சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான வெள்ளரி பழம் தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சூடான ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெய்ய நாளுக்கு வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டு சாப்பிடாம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெள்ளரி பழம் தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.